அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். நம்ம எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி தான் போயிட்டுருக்குமே தவிர யாருக்கு பயந்தெல்லாம் போகணும் நமக்கு எப்பவுமே என்றைக்குமே அந்த அவசியம் எனக்கு கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா நான் சரியாக இருக்கிறேன் அப்படின்றதுக்கு என் தாய் தெரிந்தால் போதும், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். சரி, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. நிறைய வேலைங்க இருக்குது சில பிள்ளைங்கள. எனக்கெல்லாம் கண்டிப்பாகவே சொல்லுனாக்கா நல்லா தூங்கிய பல மாதம் ஆகுதுன்ற மாதிரி தான் என்னால் சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் பல வருடம், இப்போ பல மாதம் தான் சொல்ல முடியும். ஏன்னா பக்கத்தில் ஆதரவற்றவர்களுக்கு யாருமே ஒரு செய்ய முடியாதுன்ற விஷயங்கள் தாண்டி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு பார்த்து பண்ணக்கூடிய இந்த ஆதரவற்ற இல்லம், நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏதோ நான் இருக்கும் வரை தனக்கு பிறகு அதை எடுத்து நடத்தக்கூடிய பிள்ளைகளும் இருக்கணும் அப்படி என்பதற்காக அந்த ஆசிரமம் நான் எல்லாமே இலவசமாக நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் இப்போ அது ஆரம்பம் செய்ய போகிறேன். ஸோ இந்த மாதிரி என்னுடைய வேலை ஆன்மீகம் அப்படின்னு நான் போயிட்டுருக்கிறேன். நான் யாருடையது என் தாய் அம்பிகை முன்னாடின்னு சொல்கிறேன். நான் இது வரைக்கும் நான் யாருடையதும் சேனல் நான் பார்த்துருக்க மாட்டேன். யாருக்கும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு அதுக்கான நேரமும் கிடையாது. யாராவது என்னுடைய அன்பு பிள்ளைங்கள் நம்மளது வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, செல்ல பிள்ளைங்களான்றது வாட்ஸ்அப் குரூப் இருக்குது நம்ம டெம்பிள்து. ஸோ யாராவது எதனா போட்டாக்கா அந்த வீடியோ லிங்க் அதில் வரும். ஸோ அதை பேசிக்காக வச்சு நான் வீடியோ பேசுவேன். இது மட்டும்தான் நடந்திருக்கிற உண்மை. அதை விட்டால் பர்சனலாக என்னுடைய செல்ல மகள் நம்ம சித்தூரில் வசிக்கக்கூடிய மோகனப்பிரியா அவர்கள் அனுப்புவாங்க. ஸோ அதை பற்றி பேசுவேன். இப்போ என்ன மாதிரிக்கு சில பேர் யோசிக்குவாங்க, ஒரே விஷயத்த நம்ம திரும்ப பேசுறதுனால தப்பு எல்லாம் சரியாக போகிறதில்ல, சரியெல்லாம் தப்பாக போகிறதில்ல. ஒரு விஷயத்த நம்ம திரும்ப பேசுகிறோம் அப்படி என்றால் சரியாக போகிறதில்ல, தப்பாக போகிறதில்ல. உண்மையெல்லாம் அதுதான் பேச முடியும். 4-5 வருடங்களுக்கு முன்பு இதே இடத்துல என் காட்டார் அம்பிகை முன்னாடி பிகைன் உட்ஸை பற்றி நான் பேசுகிறேன். ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, என்னை பற்றி தவறான ஒரு நியூஸை போட்டாங்க. என்னை பற்றி உண்மைகள் தெரியாத தவறான நியூஸ் எதுக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் காரி துப்பும் விதமாக வீடியோ வெளியிட்டிருந்தேன். அதே நான் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சதுனால அந்த வீடியோ பிகே நியூஸ்கார எடுத்துட்டான். ஸோ இதை ட்ரோல் பண்ண விதமாக வந்தவன் ஒரு யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய அம்மன் முன்னாடிருந்து எந்த வார்த்தைகளும் நான் விடக்கூடாது அப்படி என்பதற்காக தான் தாய் கருவறைக்கு வந்திருக்கிறேன். வெளியே பேசியிருந்தா நான் கெட்ட வார்த்தை பேசியிருக்கோம் சில பிள்ளைங்களா. அதனால சில பேர் இது கண்ணு காது மூக்கு வச்சு பேசாதீங்க. வலி வேதனை என்பது அவரவர்களுக்கு வந்தால் மட்டும்தான் அது புரியும், சரிங்களா? சரி, பண்ண வந்தால் ஓகே. சமூக ஊடகங்கள் இதெல்லாம் பேசும், செய்யும், பண்ணும். இது பரவாயில்ல, நம்ம கண்டு கொள்ளாமல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்களும் நான் கடந்து வர ஆரம்பித்தேன். கடந்து வந்த அந்த தருணங்களில் நிறைய மீடியாக்கள் நிறைய அவதூறைகள், கஞ்சா கடத்தும் பெண் சாமியார், திருட்டு பெண் சாமியார், அதுக்கப்புறம் மக்களை ஏமாற்றும் பெண் சாமியார், அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் அசிங்கம் பண்ணான். ஸோ நிறைய வழிகள் அவனால் நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன். இது பார்க்கக்கூடிய சில காவல் அதிகாரிகளும் கண்டிப்பாக என்னுடைய வீடியோ சில பேர் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியும். இதன் மூலிமா என்னுடைய வழிகளை நான் தெரியப்படுத்தினா அந்த வீடியோவும் பேசிட்டு இருக்கிறேன். ஸோ எவ்வளோ ஒருத்தரம் பண்ண உடனே நான் அந்த யூடியூப் சேனலுக்காரங்க இந்த கிருஷ்ணகிரி சைபர் கிரைமில் நாய் நடையா 5 வருஷமாக நான் நடந்திருக்கிறேன். ஒரு 5 வருஷமாக நடந்திருக்கிறேன். எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணல. போச்சமேலில் பண்ண கிடையாது. போச்சமேல் காவல் நிலையத்தில் எங்கே போனால் சைபர் கிரைம் சைபர் கிரைம் போனால் போச்சமேலி இங்கே போனால் இப்படி சிஎம்க்கு லெட்டர் போடுன்னு, அதாவது நம்ம ஸ்டாலின் ஐயா ஒரு ஆட்சியில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். ஸோ அவங்ககிட்ட ரெஸ்பான்ஸ் போச்சமேலி போச்சு. திரும்ப அங்கேருந்து வந்துச்சு. சரி நீங்கள் போய் கோர்ட்டில் பார்த்து நாங்கள் சொல்ல கோர்ட்டில் கேஸ் போட்டோம். மேலே அந்த யூடியூப் சேனல்கார மேலே கேஸை போட்டோம். எந்த ஸ்டெப் எடுக்கலன்னுட்டு நல்ல லாயர் வச்சு நாங்கள் கேஸை ஃபைல் பண்ணிட்டோம். இப்போ இது வரைக்கும் அதுதான் நடந்த உண்மைகள். இது வரைக்கும் நடந்த உண்மைகள் என்னன்னாக்கா இதுதான். கேஸை போட்டால் எல்லாமே ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, என்னை ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் வாரண்ட்டு போட ஆரம்பித்தாங்க. என்னது, ஒரு திருநங்கை தாய்க்கு நான் அடைக்கலம் ஆதரவு கொடுத்ததுக்காக என்னை ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் வாரண்ட்டு போட்டாங்க. ஒரு அரெஸ்ட் வாரண்ட்டு போடுறோன்னா ஒரு காவல் நிலையம் என்ன பண்ணும், விசாரணை நடத்துவாங்க. என்னை மட்டும் விசாரிக்கவே மாட்டாங்க செல்ல பிள்ளைங்க. அது என்னன்னே தெரியாது. அது ஏன் ரீசன் எனக்கு தெரியாது. ஒருவேளை ஆள் பலமோ அரசியல் பலமோ எனக்கு தெரியாது. என்னை விசாரிக்க மாட்டாங்க. வித்தின் செகண்டில் ரிமாண்டுக்கு ரெடி பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ரிமாண்டு
ஆச்சு. 2வது வந்து விஜய் அண்ணா அவர்கள் சிஎம் வருவாருன்னு சொல்லிட்டு நீங்க வந்து திமுக விமர்சனம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு 2வது அரெஸ்ட் போறாங்க. விசாரணை பண்ணல, வீடியோ வச்சு எதுவும் பண்ணல, உடனே இமிடியேட்டா ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அந்த இடப்பட்ட காலங்களில் உடனே சேலத்துலேருந்து ஒரு ரிமாண்ட் எனக்கு. சேலத்தில் என்ன ரிமாண்ட்னா, அந்த யூடியூப் சேனல் எனக்கு ஆகாது இருக்கிறான் பார்த்தியா, அவன் பேரில் நான் சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறேன். ஸோ அவன் என்ன பண்ணிட்டான், எனக்கு வந்து கொலை மிரட்டல் விட்டான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. அவங்க எப்படி போட்டாங்க, சேலம் காவல் நிலையத்தில் டிஎஸ்பி ரத்தனகுமார் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து விபி ராக்கர்ஸுக்கு சொம்பு தூக்கும் விதமாக சொம்பு தூக்கி எனக்கு வந்து போலீஸ் அதிகாரத்தை பலம் கையில் வைத்துக்கொண்டு எனக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க சேலம். ஸோ அது போய் கோர்ட்டில் ஆஜராகி அது ஒரு பெயில் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு, நம்ம ஆன்மீகம் நம்ம வேலைன்னு போகலாம், யாருது நமக்கு வேண்டான்னுட்டு எல்லாத்தையும் நம்ம தொடச்சி போட்டுட்டு நான் பாட்டு என்னுடைய சேனல் பார்த்தா தெரியும், நான் அந்த கோயிலுக்கு போகிறேன், பூஜை பண்ணுறேன், என் வீட்டில் பாத்திரம் கழுவுது, நான் தொடப்பு எடுத்து பெருக்கிறது, என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுற வீடியோ போட்டு நான் பாட்டு என்னுடைய வேலை விட்டு நான் பாட்டு போயிட்டுருக்குறேன். இப்போ அதுக்கு என்னம்மான்னு கேட்க வருவீங்கல்ல, கேட்கணும், கேட்டு வந்து தானே ஆகணும். மீடியானும் வந்துட்டோம், சலங்கன்னு கட்டிட்டோம், கட்டின சலங்கை கட்ட முடியுமா? ஸோ இந்த சோசியல் மீடியா பெரிய பிளாட்ஃபார்ம், அந்த சோசியல் மீடியா பெரிய பிளாட்ஃபார்ம், இது பெரிய பிளாட்ஃபார்ம். இதெல்லாம் வந்துட்டு நல்லவங்களை கெட்டவங்களை ஆக்கிடும், கெட்டவங்களை நல்லவங்களை ஆக்கிடும், ஒரு நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுத்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி மீடியாங்க இது. ஸோ இந்த மீடியாங்க என்ன பண்ணிட்டாங்க, பல அவதூறு செய்திகளை பரப்பிட்டாங்க, மேலே பல அவதூறு செய்திகளை பரப்பிட்டாங்க. என்னன்னு பரப்பியிருக்காங்கனாக்கா, என் அம்பிகை உத்தரவாதம் கொடுத்துருக்குறான், என் நம்பிக்கை உத்தரவாதம் கொடுத்துருக்குறான், எப்பவுமே தர்மத்தின் வாழ்வுதானே சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும். பொய்யெல்லாம் நினைக்குதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க, அது நினைக்காது. தர்மம் வெல்லும், கொஞ்சம் கால தாமதம் ஆகுமே, ஆகட்டுமே, பார்த்துக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் இது சொல்லுங்க, இது எங்கேயும் ஒரு இடம் வைப்போம், நம்ம காலில் மிதிப்படக்கூடாதுல்ல. சரின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே கடந்து வர ஆரம்பித்தேன். இந்த மீடியாங்க ஒரு மீடியா கூட உண்மை போட வரல, ஒரு மீடியா கூட இந்த அம்மா ஆதரவு கொடுத்தாங்க. ஒருத்தர் கூட நேரடியாக தேடி வந்து கூட என்ன பிரச்சனைமா அந்த நியூஸில் வந்தது கூட ஒரு மீடியா கூட வந்திருக்குமே. அவங்க தூக்கி போடுற 2 எலும்பு துண்டு நான் 4 எலும்பு துண்டு தூக்கி போட்டிருக்க மாட்டேன்னா, சில மீடியாக்காரங்களுக்கு அவங்க போட்ட எலும்பு துண்டு நான் 4 தூக்கி போட்டிருக்க மாட்டேன்னா. சரி, எல்லாமே தப்பாக போட்டாங்க. ரொம்ப ஒரு பெண்ணாக எவ்வளோ வலி தாங்கணுமோ தாங்கினேன். அதுக்கப்புறம் இடப்பட்ட காலங்களில் வந்து கேப்டன் விஜயகாந்த் ஐயா ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு தெரியல, அது ஸ்கூல் படிக்கும் போதுருந்து அவரை பிடிக்கும். நம்ம சரி ஒரு நம்ம இடத்துல நம்ம வைக்கிறோம், இது யாருக்கு என்ன மன வருத்தம், ஒரு கலி உலக கர்ணர், மக்கள் ஏழை மக்களுடைய ஒரு தலைவன், காவிய தலைவர்னு சொல்லி எனக்கு மனசு பிடிச்சிச்சின்னு வச்சேன். இதை வச்ச பின்னாடி நிறைய மிரட்டல்கள் பிரச்சனைகள் வந்துச்சு. நீ என்ன அரசியல் பண்ணுறியா ஆன்மீகத்தில், நீ வந்துட்டு ஒரு பிடிச்சவரை ஒரு தெய்வமாக நான் வச்சு தாண்டி ஒரு அரசியல் உள்நோக்கத்தில் நான் வைக்க கிடையாது, எனக்கு அதுக்கான அவசியமும் கிடையாது. அவரை பிடிக்குன்னு வச்சேன். எந்த அரசியல்வாதி கொடுத்து நான் வாழ்ந்தேன், எவனாவது வந்துட்டான்னு வச்சுக்கோ என் கேட்டுக்கு வெளியே, அப்புறம் என்ன பறக்குன்னு தெரியாது அவங்களுக்கு சில பேருக்கு. அப்புறம் அதையும் ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன், அதை வச்சு ட்ரோல் பண்ணி அவனும் போட ஆரம்பித்தான். சரி, இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்து கொண்டே வந்தது. நான் அப்புறம் என்ன பண்ணிட்டேன், சரி அவன் உண்டு, அவன் வேலை உண்டு இருக்கிறான். அவன் வந்து இந்த போக்சோ சட்டத்தில் ஒரு கூட பிறந்த அண்ணன் பொண்ணுட்டு தவறான ஒரு வழிமுறையில் நடந்ததாக கொளத்தூர் காவல் நிலையத்தில் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என் அம்பிகைக்கே வெளிச்சம். அது கூட நான் ஒரு ஆவேசத்தில் பேசியிருந்தேன், நம்மளை பேசினானே அப்படின்னு சொல்லி நான் பேசியிருக்கிறேன். சரியா, நான் பேசலன்ற ஒரு வார்த்தை கூட நான் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் நாங்களும் கிராமத்தில் இருக்கிறவங்க தான், கிராமத்து பொண்ணு தான், எங்களுக்கும் கெட்ட வார்த்தை பேச தெரியும். சரியா, சரி இவன் எப்போ பாரு என்னை சீண்டிகிட்டே இருக்கிறான் போது அவனை நிறைய நான் கெட்ட வார்த்தையில் திட்டிருக்கிறேன். அதை அடிப்படையாக வச்சு டிஎஸ்பி ரத்தனகுமாருடைய உதவி நாடி எனக்கு கொலை மிரட்டல் விட்டாங்கன்னு சொல்லிட்டு சேலத்தில் என் மேலே எஃப்ஐஆர் போட்டு எனக்கு நிறைய இடைஞ்சல் கொடுத்தாங்க. டிஎஸ்பி ரத்தனகுமாரும் இந்த விபி ராக்கர்ஸுக்கு வந்து ரத்தனகுமார் அவர்கள் வந்து நிறைய சப்போர்ட்டிங்க இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஆயிருக்குதுனாக்கா, அவனுக்கு ஒரு 5,000 பணத்தை போட்டு நீ பேசுன்னு சொல்லியிருக்குவாங்க. ஏன்னா ஒரு சில ஆன்மீகவாதிகள் இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டு இப்போ போடுவோம், கேஸை போடுவோம், அது அப்பாற்பட்ட விஷயம். சரி, அதுக்கப்புறம் இப்போ ஒரு வீடியோ விட்டுருக்காங்க, எனக்கு வந்து கொலை மிரட்டல் அது இதுன்னு இஷ்டத்துக்கு பேசியிருக்கிறேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, ஆதாரம் இருக்குது, உண்மை இருக்குது உங்ககிட்ட, நீ எதிரியாரு
நானாக உனக்கு எதிரியாக இருக்கிறேன். என்ன பண்ணும், உங்ககிட்ட இருக்கிற ஆதார் எடுத்துன்னு போ, கேஸை ஃபைல் பண்ணு, என் மேலே கேஸை போடு, நான் பார்த்துக்கிறேன். உண்மை என்கிட்ட இருக்கு, நான் நிரூபிச்சுக்கிறேன். சரியா? நீ என்னை எவ்வளோ அவதூறுன்னு ஒரு பெண்ணுன்னு பார்க்காம நீ என்னை எவ்வளோலாம் பண்ணியிருக்கிறோம். நம்பர் சிடி போட்டு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறோம், கோர்ட்டில் ஒப்படைச்சிருக்கோம், உன் மேலே எஃப்ஐஆர் போட போகிறாங்க. சரியா? நீ அந்த மாதிரி போய் பண்ணு, உன்கிட்ட ஆதாரம் தான் எடுத்துகிட்டு போய் பண்ணு. பேசிக்காகவே என்கிட்ட நான் நினைக்கிற ஒரு விஷயம் வந்து, நீ மோதுனா ஃபஸ்ட்டு நீ எனக்கு தகுதியானவனே கிடையாது. நான் உன்னால் ஒரு ஆளாக கூட மதிச்சதில்லை, உன்னால் நான் ஒரு டைம் கூட நினச்சி கூட பார்த்ததில்லை. நான் என் வேலை உண்டு, நான் உண்டு போகிற அந்த வீடியோ லிங்க் வந்த உடனே சரி நம்ம பதில் பேசணும், இல்லை பதில் பேசுறதுக்காக தான் வந்தேன். உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தாக்கா 4 வருஷத்துக்கு முன்னாடி பேசின வீடியோவை ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நீ வீடியோ வெளியிட்டிருக்கிற. சரியா? பார்க்குற ஜனங்களும் அவ்வளோ முட்டாள் கிடையாது, மனசாட்சியோட நீ பேசு. நான் இன்றைக்கி தெளிவாக சொன்னேன், நானும் ஆம்பளை பிள்ளை பெற்றவ, உன்னை என் புள்ளியாக தான் பார்க்குறேன். உன்னோட பிரச்சனை வேண்டாம், நான் ஒதுங்கி போனதுனால உனக்கு பயந்துட்டுன்னு அர்த்தமா கண்ணு? அப்படிலாம் கிடையாது. சரியா? நான் சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை போய் நான் எடுக்கிறேன். ஸோ இப்படிலாம் அலைஞ்ச எந்த இடத்துலையும் எனக்கான ஒரு நியாயம் நீதி எதுவுமே கிடைக்கல. இந்த இந்து அறநிலைத்துறை அமைச்சர் நம்ம ரமேஷ் அவர்கள் வந்து ஊழல் மட்டும்தான் நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான முடிவு தேடுவீங்களா? இந்த மாதிரி ஆன்மீகத்தில் ஒரு பெண்கள் வழி நடத்தி கொண்டு வராங்கனாக்கா அவதூற செய்தி பரவுறவங்களுக்கும் அவதூற பேச்சு பேசுகிறவங்களுக்கும் உங்கள் இந்து அறநிலைத்துறை ஓடி வரமாட்டீங்களா? ஐயா உங்கள் எல்லாருக்கும் ஓட்டு போட்டு தான் ஐயா எங்கள் பக்தர்களுக்கு எல்லாருக்கும் எங்களுக்கு உரிமை இருக்குது நாங்கள் கேட்குறோம். சரிங்களா? இப்படி ஒரு 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 பேசிக்காக ஒரு என்ன விஷயம், ஒரு நியூஸுன்னாக்கா அன்னைக்கு நியூஸு ஒருத்தன் என்ன ஒரு 5 வருஷமாக டார்கெட் பண்ணுறான்னா அவனுடைய மோட்டிவேஷன் என்னவா இருக்கும்? ஸோ அவன் அவனுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? என்னை வச்சு அவன் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிக்கிறான். 2 வருஷம் அவனுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுதான் நாங்கள் வந்து மாற்றங்கள் வேணும், நமக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்லது நடக்கணும். ஏன்னா இத்தனை வருட காலமாக 5-6 வருஷமாக அந்த மீடியாவில் கத்தி எங்களுக்கு யாரும் வரலைங்க. நம்ம அறநிலைத்துறை ரமேஷ் ஐயா அவர்கள் உங்களுக்கு தான், ஏன்னா யாரும் வரல. இப்படிலாம் எங்களை பெண்கள் வந்து நாங்கள் ஒரு ஆன்மீகத்தை உருவாக்கி நாங்கள் கொண்டு வந்து கஷ்டப்பட்டு சில பேர் செய்யாத விஷயங்கள்லாம் ஒரு பெண்களாக இருந்து நாங்கள் பல மக்களுக்கு போயிட்டு தண்ணி இல்லைனாக்கா அங்கே போய் போர் போட்டு கொடுக்குறோம், பாத்ரூம் வசதிலாம் பாத்ரூம் கட்டித்தரோம், பல ஏழை பிள்ளைங்களுக்கு போய் நாங்கள் எல்லாம் டொனேஷன் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா இதெல்லாம் நீங்கள் குரல் கொடுங்க வாங்க சார் நீங்கள். ஏன்னா இந்த அறநிலையத்துறை அமைச்சர் நீங்கள் தான். ஸோ இந்த வீடியோ மூலிமா அந்த ஒரு வார்த்தை நான் வெளியிட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ யாரோ வீட்டில் ஒரு புருஷ பொண்டாட்டி சண்டை நடக்குதுன்னு அப்படின்னாக்கா அங்கே சிஎம் அண்ணா அவர்கள் எங்கேருந்துடா வந்தாங்க? சில பேர் என்னை வந்து அண்ணா அவரோட ஃபோட்டோ வந்து நான் அன்பு வெளிப்படுற விதமாக என்னுடைய ஆஃபீஸ் ரூமில் இருக்க ஃபோட்டோ வச்சு அதை அவன் தமிழ்லாம் எடிட்டிங் பண்ணியிருக்கான். நான் ஒரு சிலரை கேட்குறேன், மாற்றம் வேணுன்றதுக்கு வந்திருக்குது, அது இன்னும் நாட்கள் இருக்குது, இப்போ தான் 1 மாதம் ஆயிருக்குது. இதெல்லாம் பேசிட்டா நீங்கள் ஏமா அது பேசுகிறேன்றீங்க? ஏன்னா இதெல்லாம் நான் பேசியிருக்கிறேன் ஆரம்ப காலகட்டந்து. எல்லாருமே அண்ணா ஜெயிச்சு வந்த பின்னாடினா சில பேர் சொம்பு தூக்கியிருக்குவாங்க. எல்லாரும் சொம்பு தூக்குறதுக்கு முன்னாடியே ஜூன் 6ஆம் தேதி அண்ணா தான் வருவார்னு சொல்லி அரெஸ்ட் ஆனவன் நான். சரிங்களா? துல்லியமாக கணிச்சு சொன்னவன் நான், இதுதான் சொல்லிட்டு. அது என்னுடைய எதிரிக்கே சில பேருக்கு தெரியும். அதனால இப்போ அதை வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணோம் எனக்கு அவசியமே இல்லை. எதுக்காக நான் கிரியேட் பண்ணோம்? கடவுள் என்ன நல்லா வச்சிருக்குது, அதன் அடிப்படையில் நான் எல்லாருக்கும் போய் பண்ணுறேன். ஸோ அதனால வந்துட்டு எங்கேயோ ஒரு தப்பு நடந்தாக்கா அண்ணா போய் இந்த இடத்துல இதை செய்யன்னு சொல்லிட்டு கோடி ஜன மக்கள் இருக்காங்க. ஒரு வீட்டில் என்ன நடக்குது, யார் எங்கே போனால் யார் எங்கே போயிட்டு இருக்கான்னு பார்க்குறத வேலை. ஒரு மனசாட்சி இல்லாமல் அவரோட எடிட்டிங் பண்ணி அந்த ஃபோட்டோ போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏஐ யூஸ் பண்ணி ஒரு வீடியோ தவறான வழியில் எடிட்டிங் பண்ணால் அதுக்கு என்ன கேஸுன்றதை உங்கள் படித்த லாயர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஏன்னா எங்கள் லாயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ உன் மேலே கேஸு புதுசாக இப்போ ஃபைல் பண்ணியிருக்கிறேன். நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? நீ தாண்டா என்னை பற்றி தப்பாக பேசுகிறேன். நீ ஒரு பெண்ணை பேசக்கூடிய பாவத்தின் விளைவுகள் இன்னைக்கு உன் குடும்பத்தை இழந்திருக்கிற, உன் மனைவி இழந்திருக்கிற, நீ பெத்த குழந்தை உன் பக்கத்தில் இல்லை, நீ பாவத்தின் சம்பளத்தை நீ சம்பாரிச்சிருக்கிற. நான் செஞ்ச புண்ணியம் எண்ணம் போல் வாழ்க்கை இன்னைக்கு என் தெய்வம் நல்லா வச்சிருக்குது, என்னை நல்லா வச்சிருக்குது. கண்ணீர் விட்டு கலசம் வச்சுட்டேன் செல்ல பிள்ளைங்களா அப்படி நான் கண்ணீர் விட்டு அந்த நாட்களை எனக்கு தெய்வம் எழுதப்பட்டு உள்ள நாட்கள். இனி வரும் வருடங்கள் நீ நல்லா இருக்க போறமா அப்படின்னு சொல்லி எனக்கு விதி அன்னைக்கே எழுதிடுச்சு. உனக்கு என்ன கர்மா எழுதிடுச்சு தெரியுமா? பல பெண்களுக்கு
நீ அவதூற வார்த்தைகளும் தேவையில்லாத வார்த்தையும் சமூக வலைத்தளங்களில் நீ பரவிட்டு இருக்குன்றதுக்கு உனக்கான விதி எழுதிடுச்சு. சரியா? இது மட்டும் இல்லை தங்கமே, நீ இன்னும் அனுபவிக்குவாய். இதான் தெய்வத்து முன்னாடியே சொல்கிறேன்னா சாவெல்லாம் விடலை. என்றைக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க, நம்ம சம்பாதிக்கக்கூடிய பாவம் பின்னாடிக்கு துரத்தி அடிக்கும். அது நானாக இருந்தாலும் சரி, நீயாக இருந்தாலும் சரி. இதனால டிஎஸ்பி ரத்னகுமார் அவர்கள் சப்போர்ட் ஆதரவில் நீ நிறைய வழி கொடுத்துருக்குறேன். எனக்கு ஒரு காவல் அதிகாரி, ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அதிகாரி எனக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாமே எங்ககிட்ட ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. எல்லா கம்ப்ளைண்ட் எடுத்துன்னு போய் சைபர் கிரைமில் கொடுத்துருக்குறேன். பல அவதூற வார்த்தைக்கு பேசியிருக்காரு. ஆடியோ ரெக்கார்டு இருக்குது. அதை வச்சு நான் வீடியோவும் போட்டிருக்கிறேன். எனக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலம்மா. எந்த ஆட்சியுமே எதுவும் எடுக்க மாட்டாங்க. சரியா? இந்த வழியெல்லாம் நம்ம பேச வந்துட்டுன்னு வச்சுக்கோ, அமைதியாக போயிட்டாக்கா, அம்மா நீங்கள் தான் நல்ல சாமியார், நீங்கள் தான் ஒரிஜினல் சாமியார் சொல்லுவாங்க. எதிர்த்து கேள்வி கேட்டு பேசிட்டுன்னு வச்சுக்கோ, அவள் போலி சாமியார், அவள் ஊரை ஏமாத்துறா, அவள் உலகத்தை ஏமாத்துறா, அவகிட்ட இவங்க எல்லாம் போகிறாங்கன்னு யார் வர சொல்லியிருக்கிறேன்? என் அம்மா முன்னாடி சொல்கிறேன். பல்லாயிரம் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். என்னிடம் வாருங்கள், அருள்வாக்கு கேளுங்கள் அப்படின்றது எந்த ஒரு வீடியோவில் நான் வெளிப்படுத்த கிடையாது. நீங்கள் வரீங்களா, உங்களுடைய அன்பு, உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அருள்வாக்கு பணம் உண்டு. ஆமாம், நான் சொல்லிட்டு தானே இருக்கிறேன். நான் யார் சீலை பிடிச்சி கூப்பிடல, யார் ஷர்ட்டு பிடிச்சி கூப்பிடல. அவங்க நம்பிக்கை வராங்க, அவங்க பிரியப்பட்டு பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் நான் எல்லாருக்கும் போய் நல்லது பண்ணிட்டு போகிறேன். அவ்வளோதான் என்னுடையது. நான் எதுக்கு கட்டுங்க, அதுக்கு கட்டுங்க, என்ட்ரன்ஸு, டோக்கனு, பாத்ரூமு, சாப்பாடு, குங்குமம், பால் அபிஷேகம், அர்ச்சனை, அது இது லொட்டு லொஸ்குன்னு நான் பண்ண மாட்டேன். சரியா? நான் சொல்கிறது நடக்குது, கொடுக்குறாங்க, அவ்வளோதானே. நான் யாரையும் கூப்பிடல, என்னுடைய தப்பு இல்லை. ஸோ மக்களை ஏமாத்துறவளே இருந்துட்டே போகிறேனே. அதான் முன்ன நான் ஏமாற்றிட்டேன். அவனை ஏமாற்றிட்டேன். தேவன் எத்தனை நாளைக்கு என்னை நல்லா வைக்கும்? இந்த அம்பிகை ஒவ்வொரு வார்த்தையும் கேட்குறா. எதை விதைக்கின்றாயோ அதை நான் அறுவடை செஞ்சுக்கிறேன். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ நீங்கள் தான் அறுவடை செய்யணும். நான் இப்போவும் சொல்கிற ஒரே வார்த்தை, உனக்கு எனக்கும் எந்த பிரச்சனை வேண்டாம், நான் ஒதுங்கி இருக்கிறேன். நான் எந்த இதிலும் உன்னோட வரக்கூடாதுன்னு முடிவு எடுத்தேன். ஆனால் நீ மீண்டும் நீ உன்னுடைய வியூவர்ஸ்க்காக உனக்கு என் வீடியோ போட்டால் பணம் கொடுப்பாங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஆனால் பேர்லாம் குறிப்பிட்டு சொன்னேன்னு வச்சுக்கோ, அசிங்கப்பட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அவன் நம்பரை வச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு 2000 போட்டு கேட்டாகரத்துக்காரை பற்றி பேசு, உனக்கு 2000 போடுறான். அவன் என்ன பண்ணுவான், ஏதோ வழி இல்லைன்னு சொல்லி அவன் கொடுக்குற காசு போடுவான். அது கிருஷ்ணகிரியில் ஒருத்தர் இருக்கிறான், இந்த சைடு ஒருத்தர் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அதுக்கான பாவத்தின் சம்பளம் ஒரு நாள் நிச்சயமாக அனுபவிக்குவாங்க. அப்புறமா பாலிமர் நியூஸ் வேல்ராஜ், மனசாட்சியோட வேலை பண்ணு. சரியா? அடுத்தது உன் குடும்ப நியூஸே வந்துட போகுது. மனசாட்சியோட வேலை பண்ணு. சரியா? ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சிட்டாங்கன்னு உண்மைத்தன்மைகள் அறியாமல் போலீஸ் சாமியார், சூனியக்காரி இதெல்லாம் நீ சொல்லாத. ஒரு போலீஸ் சாமியார் எப்படி இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்க முடியும்? இது எங்கள் அம்மா கொடுத்த கண்ணி எடுத்துட்டு வரேன். ஒரு போலீஸ் சாமியார் எப்படி இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும்? யாருடைய சப்போர்ட் இல்லை, யார் கொடுத்து நான் கட்ட கிடையாது. யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்லு. சரியா? யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்லு. அப்புறம் சொல்ல பிள்ளைங்களா, அது கிட்டத்தட்ட 100 அடி மண்டபம். இது 100 அடி மண்டபம். நியூ சப்ஸ்கிரைபர் பார்க்கக்கூடியவர்களுக்கு யார்கிட்ட டொனேஷன் வாங்கல செல்ல பிள்ளைங்களா. நான் எனக்குன்னு இருந்தது எல்லாம் நான் விற்று கட்டி உருவாக்குறேன். அம்மன் மீது உள்ள பற்று தான். பட் இதுக்காக ஒரு கோயில்னாவே ஆன்மீகனாவே ஏமாத்துறது, ஆன்மீகனாவே போய் சொல்கிறாங்க. ஸோ யார் இந்த மாதிரி முத்திரை குத்துறீங்க? ஏன் இப்படி முத்திரை குத்துறீங்க? அப்போ அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து வேறுபாடு, ஒரு உண்மைத்தன்மை, ஒரு வலி வேதனைகள் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த ஊடகங்களுக்கு. அதுக்கப்புறம் சொல்ல பிள்ளைங்களா, ரீல்ஸு, டிக்டாக் இதெல்லாம் என்னுடைய உரிமை. என் ஃபேமிலியோட நான் ரீல்ஸ் போட, அது என்னுடைய உரிமை. என் குடும்பம் எந்த மீடியா மைக்கு பிடிச்சி சொல்லியிருக்குதா? எந்த மைக்குனா பிடிச்சி சொல்லியிருக்குதா? எந்த தெய்வம் மாதிரி நீ ஆடக்கூடாது, பாடக்கூடாது, நீ ரீல்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிக்குதா? எனக்கு பிடிச்ச வாழ்க்கை நான் வாழ்ந்து தான் தீருவேன். யாருக்காகவும் என்ன நான் மாற்றிக்கணும்னு அவசியம் இல்லை. யாருக்காகவும் என்னை மாற்றிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி, இது இதெல்லாம் நான் உருவாக்குது. எந்த குரு மாதிரி எனக்கு கிடையாது, எந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவன்னு எனக்கு கிடையாது. எனக்கு நானே ராணி, எனக்கு நானே குரு, எனக்கு எல்லாமே நான் தான்மா.
எனக்கு பிடிக்காதுமா. ஏன் பெண்கள்லாம் இழிச்சுவாயா? ஏன் அவங்களாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடாது? அவங்களாம் ஒரு ஆன்மீகத்தை நடத்தக்கூடாது? ஒரு பெண்கள்லாம் பேசிக்காக ஏதாவது ஒரு ஆம்பளை வச்சிட வேண்டியது சரியா? அவங்கவுங்க பர்சனல் 1000 இருக்கும். ஏதோ ஒரு இன்சிடென்ட்ஸ் லைஃப்பில் கடந்து தான் வராங்க ஒரு லைஃப்பில். அதுக்காக மற்றவங்களை பற்றி பேசுகிற தகுதி யாருக்குமே கிடையாது. உன் முதுகை நீ திரும்பி பாரு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். இதுக்கு யாருக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அதுக்கப்புறம் வாராகி அம்மா, கேப்டன் விஜயகாந்த் ஐயா, இன்னும் நிறைய சாமி இருக்காங்க. நிறைய காட்டில் ஒரு பொழுதே போயிடும். ஸோ இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நான் பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய ஆன்மீகம், என்னுடைய வழி, வேலை, நான் பாட்டு போயிட்டே இருக்கிறேன். சீண்டுன்றதுக்காக சீண்டாதப்பா சரியா? எனக்கு பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. அந்த பொறுமை சோதிக்கிற மாதிரி பொய்யான அவதூறு செய்தியே மீடியா சமூக வலைத்தளங்களை நீங்கள் பரவிட்டு இருக்கீங்க அப்படி என்பதற்கு சரிங்களா? நான் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி லாயருக்கு அனுப்பிச்சிருக்கோம். அப்படியே அனுப்பிட்டு எல்லாமே பேசியிருக்கிறோம். அந்த மாதிரி அவன் மேலே வழக்கு பதிவு போட்டுக்கிறது, நிறைய கேஸ் போட்டிருக்குது. அப்படி இருந்தும் அவன் ஆடிட்டுருக்கிறான். சரி, அதனால் அவருக்கு லாயருக்கு அனுப்பியிருக்கிறோம். சரிம்மா, இது என்னன்றதை நம்ம பார்த்துட்டு இது செக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா சும்மா எனக்கு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாரு, எனக்கு யாராவது கொடுக்குறது நிற்க போதா நீ வீடியோ போட்டு? நீ முட்டாளா? நீ யாராவது எனக்கு கொடுக்குறது நிற்க போதா? தெய்வம் உண்மையாக இருந்தாக்கா கூரை பிச்சுக்கிட்டு எப்படி வேணால் கொடுக்கும். அதனால் நீ என்ன வீடியோ போட்டு எனக்கு என்ன பாதிப்பா போகுது? ஒன்றுமே கிடையாது சரியா? ஆனால் நீ என்னை பற்றி பேசி நீ எங்கே வந்திருக்க பார்த்தியா? அதுதான் கர்மா இஸ் வெரி ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறது. கர்மா இஸ் வெரி பவர்ஃபுல் சரியா? இன்னும் அனுபவிக்குவேன். நீ இந்த வாராகி தாய் மடங்கு சொல்கிற அனுபவிக்குவேன். சரி சொல்ல பிள்ளைங்களா, இந்த சாக்கடை என்னை பற்றி வீடியோ போட்டிருந்தான், பதில் கொடுக்கணும் இல்லை? நான் யாருக்கும் அஞ்சாத சிங்கம், காட்டார் அம்மாவுடைய பொண்ணு இல்லை, பதில் கொடுக்கணும் இல்லை? கொடுத்தா தானே காட்டார் அம்மா பதில் கொடுக்க வந்தேன். பதில் ஏமா நீங்கள் கொடுக்குறீங்க? உங்களை பற்றி எங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாமான்னு என்னுடைய அன்பு பிள்ளைங்களுக்கு நான் என்னன்றேன், அமைதின அர்த்தம் பயம்லாம் கிடையாது. நீ யாரா வேணா இரு, நீ எவனா வேணா இரு, நான் இப்படி தான் இருப்பேன். யாராவது வேணும், ஏன் பக்கம் தப்பு இல்லை. நான் யாருக்கும் பயப்புன்னு அவசியம் இல்லை. என் வீடியோவில் சொல்லிட்டேன். என்கிட்ட அருள்வாக்கு பணம் உண்டு, வாங்க கேளுங்க, உங்கள் விருப்பம். நான் யாரையும் கூப்பிட கிடையாது. 1. 2வது, எவன் குடியை கெடுத்து நான் உருவாக்க கிடையாது சரியா? எவனும் எனக்கு கேள்வி கேட்குற அதிகாரம் இந்த இடத்துல கிடையாது. என்ன இருக்கோ எல்லாமே அந்த கடவுளுக்கு, தெய்வத்துக்கு தெரியும். இதெல்லாம் கண், காது, மூக்கு, வாயின்னு சில பேர் அவன் போட்டால் 4 பேர் போய் பேசுங்க, இங்கே போட்டால் 4 பேர். என்றைக்குமே சில பேர் உண்மை தன்மைகளை புரிஞ்சுட்டு பேசுங்க. அவன் சிம்பத்தி கிரியேட் பண்ணிவிட்டு நடிக்கிறான். ஒரு போக்சோ வழக்கில் கைதாகிருக்கிறான். ஒரு ஆதாரம் இல்லாமல், உண்மைத்தன்மை இல்லாமல். அப்போ சேலம் காவல் நிலையம் என்ன முட்டாளுங்களா? எப்படி உன்னை கைது பண்ணாங்க? முட்டாளுங்களா? சரியா? இதெல்லாம் நான் பேசிட்டேன்னு வச்சுக்கோ. நீ சீண்டா, நான் இனிமேல் பேசுகிறேன். நீ சீண்டு எல்லாம் நான் பேசுகிறேன். சரி செல்ல பிள்ளைங்களா, லாயர் அது திருப்பி இந்த வீடியோக்கு கேஸ் ஃபைல் பண்ணிக்கலாமா அப்படின்னு இருக்காங்க. சரி, அதனால் வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி அனுப்பியிருக்கிறோம். என்னுடைய அன்பு பிள்ளைங்களுக்கு எனக்கு எதனா ஒன்றுனா அந்த வீடியோ அனுப்பக்கூடிய எல்லாருமே எனக்காக இவ்வளோ அன்பு தெரிவிக்கிறீங்க. நான் இதெல்லாம் பார்க்குறதே இல்லை செல்ல பிள்ளைங்களா, யாருன்னா அனுப்பினா மட்டும்தான் நான் பார்க்குறது. சரி, பார்த்துக்கலாம். அதுதான் நான் எப்பவுமே சொல்கிறது. நான் சட்டப்படி என்ன இருக்குதோ நான் போகிறேன். அப்புறம் நம்ம இந்து அறநிலைத்துறை அமைச்சர் நம்ம ரமேஷ் அவர்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோ யார் மூலிமா உங்களுக்கு ஷேர் ஆனாலும் சரி, எப்படின்னா ஆனாலும் சரி, என்னை ஒருத்த 5 வருட காலமாக எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ அவ்வளோ கேவலப்படுத்திட்டு இருக்கிறான். அது நம்ம ஐடிவியில் இந்த லிங்க்லாம் போட சொல்லி நம்மளுக்கு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிங்க்லாம் அமுச்சு விட்டுட்டு நம்ம சிஎம் அண்ணாவுக்கே நம்ம ஒரு பெட்டிஷன் போட்டலான்னு இருக்கிறோம். சரி செல்ல பிள்ளைங்களா, நமக்கு எது வேணும், நம்ம பாட்டு பாரு, என்னுடைய ஆஷ்மை, என்னுடைய வேலைன்னு போயிட்டுருக்குறேன். இதெல்லாம் சாக்கடை மேலே கல் எடுத்து போட்டால் நமக்கு தான் தெரிக்கும். அது ஒரு சாக்கடைன்னு விட்டுட்டு போகலான்னாக்கா கூட சரி பதில் கொடுக்கலாமே அப்படின்ட்டு வந்தேன். ஓகே செல்ல பிள்ளைங்களா, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.